ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பணத்தை சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை சம்பாதிச்சா போதும், சேர்த்து வச்சா போதும்னு நினைக்கக்கூடாது. நியாயமான வழிமுறைகளை பின்பற்றி நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமானது எப்பொழுதும் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்கும். பணத்தை சம்பாதிக்க இயலாத சூழ்நிலையில் பலரும் பல விதங்களில் கஷ்டத்துக்கு ஆளாகிறோம். அந்த பணம் தொடர்பான கஷ்டங்கள் அனைத்தும் நீக்குவதற்கு விநாயக பெருமானுக்குரிய தை மாத சங்கடகர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் அப்படின்னாலே சிறப்புக்குரிய மாதம். அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி வருது. பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தியாக இருக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது நம்முடைய பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்க உதவும். அப்படி பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்குவதற்கு விநாயக பெருமானை வழிபாடும் செய்யும் முறையை நம்ம செய்தோம் இதே போல் நம்ம கரெக்டாக நம்ம செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனையும் நீங்கும். இந்த வழிபாட்டை சங்கடகர சதுர்த்தி நாளான நாளைய தினம் 17ஆம் தேதி காலை 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே செய்யலாம். ஒருவேளை நீங்கள் இந்த காலை நேரத்தில் செய்ய முடியல அப்படின்னாக்கா மாலை 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் இதை செய்யலாம். நம்ம வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை நினைத்து, எப்பொழுதும் குலதெய்வத்துக்குன்னு நம்ம ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு தீபம் வச்சுருப்போம். நம்ம குலதெய்வத்திற்காக ஒரு தீபத்தை ஏற்று நான் இந்த பரிகாரம் வழிபாடை செய்கிறேமா, என் கூடையே இருங்க, எனக்கு உங்களோட துணை தேவைன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நல்ல மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அரச மரத்து இலை இல்லைன்னா வெற்றிலையில் விநாயகரை மஞ்சளை பிடிச்சி வைங்க. அவங்களுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல்லையும் நீங்கள் வைங்க. விநாயக பெருமானுக்கு நாளைய தினம் நெய்வேத்தியமாக வெள்ளை மொச்சை சுண்டக்கடலை நீங்கள் வைக்கணும். விநாயகருக்கு மிகவும் பிடித்தமானது மோதகம். இதோடு சேர்த்து ஒரு அச்சு வெல்லத்தையும் ஒரு வாழைப்பழத்தையும் நீங்கள் வைக்கணும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் மோதகம் செய்து வைக்கலாம். முடியாத பட்சத்தில் அச்சு வெல்லமும் ஒரு வாழைப்பழத்தையும் வைங்க. இப்படி வச்சுட்டு ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்க. விநாயக பெருமாளுக்குரிய மந்திரங்கள், அதுவும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விநாயக மந்திரமாக 2 மந்திரங்கள் இருக்குது. அந்த 2 மந்திரங்களையும் 108 முறை நீங்கள் சொல்லி விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும். இப்படி செஞ்சு முடிச்சுட்டு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் தண்ணீரை மஞ்சள் பிள்ளையாருக்கு சிறிதளவு அபிஷேகம் செய்யணும். மஞ்சள் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யும்போது அந்த மஞ்சள் கரைஞ்சி கீழே வரும். அப்படி கரைந்து வரக்கூடிய மஞ்சளை எடுத்து நம்முடைய நெற்றியில் வச்சுக்கணும். கற்பூர தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களோட வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க. வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கு வைத்த அச்சு வெல்லத்தை எடுத்து பக்கத்தில் உள்ள அரச மரம் ஆலமரத்துக்கு அடியில் நீங்கள் வச்சிடுங்க. வேறு எதுவும் அதில் செய்யக்கூடாது. வெள்ளை மொச்சை மோதகம் செஞ்சுருந்தீங்கன்னாக்கா வீட்டில் உள்ளவங்க நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்லாம். வெள்ளை மொச்சை சுண்டைக்கடலை நீங்கள் செஞ்சாலும் அதையும் வீட்டில் உள்ளவங்க பிரசாதமாக சாப்பிட்லாம். ஆனால் வெல்லத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. கொண்டு போய் மரத்தில் வச்சிடணும். மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வச்சுருந்த மஞ்சள் பிள்ளையார் இருக்குது பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக எடுத்து அதோட 5 ரூபாய் காசை வச்சு பணம் வைக்கும் இடத்துல வச்சுருங்க. மீதம் இருக்கக்கூடிய மஞ்சளை துளசி செடியில் இல்லை வேறு ஏதாவது செடியில் போட்டுருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மந்திரம் பணம் வரவுக்காக கணபதி மந்திரம், அதை இப்போது நான் சொல்கிறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. ஓம் வக்ரதுண்டாய ஹூம் நம லக்ஷ்மி கணபதி மூல மந்திரம். ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகா. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பணம் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க முழு மனதோட நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சுக்கிர சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லலாம். வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்று இந்த மந்திரத்தை சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய பணம் தொடர்பான அத்துணை பிரச்சனைகளும் நீங்கும், பணவசியம் உண்டாகும். நம்ம பணம் நேர்மையான முறையில் நம்ம பணம் எப்படினாலும் சம்பாதிக்கலான்னு நம்ம சம்பாதிக்கக்கூடாது. அப்படி சம்பாதிக்கிற பணம் நிலையாக நமக்கு தங்காது. நிலையாக நிரந்தரமாக நம்மக்கிட்ட பணம் இருக்கணும்னா நேர்மையான முறையில் நம்ம போகணும். அந்த நேர்மையான முறையை இது போன்ற வழிபாடுகள் பரிகாரங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும். அதனால் முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நம்பி நினைத்து விநாயக பெருமானையும் நினைத்து இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக
அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். விநாயகர் பெருமான் நல்ல வழியை காட்டுவாங்க. நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நல்லதை நினைப்போம், நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும். நன்றி.